அழகான ஆடியன்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து மகளிர்கள் நிறைய இருக்காங்க. எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா ஒரு 10 ஆம்பளை தான் இருப்பாங்க. நாடகத்தை ரசிக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம்னா பெரிய விஷயம். அருமையான ஒளிபெருக்கி முதல்ல சொல்லியிருக்கணும். நம்ம இந்த ஸ்பீக்கர் தூக்கி பின்னால் போடுங்கன்னு போட்டிருந்தா நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸ்பீக்கர் முன்ன போயிடுச்சு. ஆனால் ஒளிபெருக்கி வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் அதில் பணிபுரிக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கோவில் நிர்வாகஸ்தர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தென்னகத்தை பற்றி புகழ்ந்து வாழ வேண்டும் என்றால் காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரு நீண்ட வரலாறா பண்ணோ பாடியொரு மலர்த்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அடங்க காவிரியா பின்னடந்து கருணை காவிரி போல் செல்லுமிடமெல்லாம்
மாதா பிதா குரு தெய்வம். ஏன்னா தாய் தான் முதலிடம், அதுக்கப்புறம் தான் தந்தை, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள். தாயை வணங்கினா யாரையும் வணங்க தேவையில்லை, தாயை வணங்கிட்டோம்னாலே போதும். தாய் சொல்ல தட்டாத பிள்ளை நல்ல பிள்ளை, தாய் சொல்ல தட்டிட்டேன்னு வச்சுக்க தருதல பிள்ளை தான். எப்படி தரம் நீ எப்ப தட்டுற தட்டாத பையனா இருக்கியா? நல்ல பையன். ஏன்னா ஒரு தாய் தான் வந்து பிள்ளை நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறது தாயும் தகப்பனும். ஒரு தகப்பை வந்து பிள்ளையை திட்டேன் அப்படின்னா அது என்ன காரணம்? ஒவ்வொரு திட்டும் ஒவ்வொரு படிக்கிறது தான். ஒரு பிள்ளைய உயர்ந்த இடத்தை கொண்டு வரணும், திட்டி வளர்க்கணும். அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் உருப்பட்டத சரித்திரமே கிடையாது. ஆமா, அது பாட்டு போய் முருங்கை மரம் ஒடிச்சு வளர்க்கலைன்னா. அது மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டுவாங்க பாத்திரிக்கா, பால் குடி மறந்த உடனே சோறு ஊட்டுவாங்க. உருண்டை உருண்டையா சோறு தட்டில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க. ஒரு 6 உருண்டை உருட்டி வச்சுக்கிறாங்க வச்சுக்க, 5 உருண்டையை குழந்தை சாப்பிட்றோம். இந்த 6வது உருண்டையை வாங்காது. சரி 5 உருண்டை சாப்பிட்டான்லப்பா போதும்லப்பா விட்டுடலாம்ல, விடமாட்டாங்க. அதுதான் தாயுடைய எண்ணம். இந்த ஒரு உருண்டையை ஊட்டுறதுக்கு தெரு தெருவா விரட்டிட்டு போவாங்க பிள்ளைய. விரட்டிட்டு போய் எப்படியாச்சும் இந்த ஒரு உருண்டையை வாயில ஊட்டி விட்டாத்தேன் மனசு அவங்களுக்கு திருப்தி அடையும். ஆனா அப்பேற்பட்ட தாய்க்கு கடைசி காலத்துல இப்ப ஒரு சிலர் சொல்றேன், ஒருபடி சோறு போடுறதுக்கு முடியல. வீடு கட்டினேன், அன்னைக்கு நம்மள பெருசா பேர் வச்சிருவேன். தாயை கொண்டு எங்க விடுவேன் தெரியுமா? அனாதை இல்லத்துல கொண்டு விட்டுருவேன். அப்ப உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைய பெறணும்னா மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மறுபிறப்பு. எப்படின்னா இறைவன் போய் வரம் கேட்பாங்க, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு. மறுபிறப்புன்னு தெரிஞ்சும் இந்த வழியெல்லாம் வரும்னு தெரிஞ்சும் குழந்தையை பெற்றெடுக்கணும்னு வரம் கேட்டு வரம் வாங்கினா இதை கொண்டே அனாதை இல்லத்தில் விட்டு போறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வர மருமக மாமனாரை மாமியாவை எப்படி நினைக்கணும்? தாய் தகுந்த மாதிரி நினைக்கணும். அதனாலதான் மருமகள்னு பேரு. வீட்டுல நம்ம வயிற்றுல பிறக்கிறது ஒரு மகள், நம்ம பையனுக்கு கட்டிக்கிட்டு வந்தா அது மருமகள். அப்ப ரெண்டுமே மகதானே. இப்படிதான் ஒரு ஊர்ல கணவன் மனைவி இருந்திருக்காங்க, அந்த வீட்டுல மாமியாவும் மாமனும் இருந்திருக்காங்க. பொண்டாட்டி சொல்லியிருக்கா புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே, உங்க ஆத்தாப்பேன் நாளைக்கு இங்க இருக்க கூடாது, பணத்தை கட்டிடுவோம், எங்கேயாச்சும் கொண்டே ஆசிரமத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவன் இரவு புறம் தூக்கமே இல்லை. என்னடா நம்ம ஆத்தாலையும் அப்படியும் கொண்டு போய் பெத்த தாய் இல்லையா தூக்கம் வருமா அவனுக்கு? தூக்கமே வரல. பார்த்தேன் காலையில, சரி நம்ம இப்ப சொல்றத கேட்காட்டி இங்கே சோறு கிடைக்காது, கொண்டு போய் விட்டுருவோம்னு கூட்டிட்டு போயிட்டானியா. போய் முதியோர்கள் போயிட்டேன். போயிட்டு அங்க சேர்த்து விட்டுட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்த்திருக்கேன், மாமனாரும் மாமியாவும் இங்க இருந்திருக்காங்க. என்ன நீங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் கேட்க. இந்த மாதிரி ஏன் மருமக என் மயன்கிட்ட சொல்லி எங்களை கொண்டு விட்டாங்க அப்படின்னு. இவன் அழுதுட்டு போனாலும் அப்பதான் சந்தோஷப்பட்டான். சரி இனி சம்மந்தி ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிட்டு கவலத்தை கழிச்சிருவாங்க, பொழுது போயிடும் அப்படின்னு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிருக்கேன். என்னையா போகும்போது அழுதுகிட்டு போனேன், வரையில சிரிச்சுக்கிட்டு வரைய சந்தோஷமாட்டியாங்க. இல்லடி எங்க ஆத்தாளி அப்படி நீ கொண்டு விட சொன்ன, உங்க அண்ணன் எனக்கு முன்னாடி உங்க ஆத்தா பணம் கொண்டாந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் அவளுக்கு அறிவு வந்திருக்கு. இது மாதிரி மாமனார் மாமியாவை பெத்த பிள்ளைய எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பாருங்க. இதேன் உலகம், இதேன் வாழ்க்கை. எதையும் கொண்டு வரதும் இல்ல, கொண்டுகிட்டு போக போறதும் கிடையாது. அதனால தாயை பற்றி நான் புகழ்ந்து பாட வேண்டும் என்றால், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. ஜீவனதியாய் வருவார், என் பாகம் தீர்த்து மகிழ்வார். ஜீவனதியாய் வருவாள், என் தாகம்
எங்க தயவுலையா உங்க தயவுல தான் நான் போய்கிட்டு இப்ப சரியா? பக்கமேளம் அருமையான பக்கமேள கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். விவசாயம் என்பது விவசாயி சேற்றிலே கல் வைத்தால் தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். விவசாயம் என்பது நம்ம நாட்டின் முதுகெலும்பு. இப்ப எல்லாம் விவசாயம் பண்றதுக்கு ஏற்கலப்பைய காணாமியா வீட்டுகள்ல ஏற்கலப்ப இல்ல, பரம்படிப்பாகல்ல பரம்பு இல்ல, மாடே இல்ல. மாடு கூட வித்து கேரளா பக்கம் அனுப்பிடுறது. அப்புறம் மாட்டு வண்டி இருந்துச்சுல, கட்ட வண்டியும் காணும். கிராமத்துக்குள்ள நிறைய இருக்கு மாட்டு வண்டி. சரி, விதை நெல் எடுத்து வைக்கிறது குளுமப்பானை இருக்குமா வீட்டுகள்ல? இப்ப யாரு வீட்டுல குளுமப்பானை இருக்காயா? எப்படி சொல்ற? இப்படியா? ஆமா, உரல் இல்ல, உலக்கை இல்ல, அம்மி இல்ல, ஆட்டு உரல் கிடையாது, எதுவுமே இல்ல. அப்புறம் சுகர் வருது, பிரஷர் வருது அப்படின்னா வரத்தையும் செய்யும். அந்த காலத்துல வீட்டுல என்ன செய்வாங்கன்னா காலையில எழுந்திரிச்சு சோளம் இடிப்பாங்க. அதை இடிச்சு அதை கரைச்சி வச்சு அப்புறமா கூழ் கிண்டுவாங்க. திருக இருக்குல்ல, அதுல கேப்பையை போட்டு திருகுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. மிஷின்ல கொண்டு அடைக்க வேண்டியது, ஏதாச்சும் வேணும் மிக்சியில போட்டு ஆட்ட வேண்டியது, கிரைண்டர்ல போட்டு ஆட்ட வேண்டியது. இப்படி ஆகி போச்சு. இப்படி எல்லாம் ஆட்டினதுனால என்ன ஆகி போச்சு தெரியுமா? அம்படுத்தேன் ஒண்ணு வேலை பார்க்க முடியல. என்ன செய்யறது? இருந்தாலும் விவசாய நிலங்கள் எல்லாம் இப்ப எப்படி போய்க்கிறது தெரியுமாயா? இப்ப மாங்கன்று நடுறோம்னு வச்சுக்க, மாங்காய் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிடலாம். தென்னங்கன்று நட்டோம்னா தேங்காய் சாப்பிடலாம், இளநீ சாப்பிடலாம். ஆனா வயல்ல கூட கல்ல நடுறாங்க. எதை சாப்பிடுறது? கல்லத்தையும் சாப்பிடணும், வேற வழி இல்லை. அதனால இருந்தாலும் விவசாயிகளை பத்தி நான் புகழ்ந்து பாட வேண்டும் என்றால், நல்ல நல்ல இடம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல இடம் பார்த்து
பூரா நம்ம தானே. மரத்துல எப்ப வெட்டுறது? கோடலில் வெட்டலாமா அறுவாள் வெட்டலாமா? எப்படி? இந்த இடத்தை பார்த்தா அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அலையில்லாத வெள்ளம் வந்தாடாடும்.
செய்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மல்லிகாப்பட்டவர் புள்ளிமான் போன்ற துள்ளி விளைவாததை பார்க்கும் பொழுது இந்த வள்ளிய எப்படி அப்படிக்கலாம் நான் நேர பார்த்துட்டேன்னு வச்சுக்குவேன் என்ன பண்ணேன்னு தெரியுமா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன் இதை நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேனை செல்லட்டும் ஆசை வெல்லுங்கள் சொட்டு தேனை செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெல்லுங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே பாடலாம் பாடலாம் சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன மந்த லீலைகள் சொல்லி தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்ன மன்னல் லீலைகள் சுருக்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் ஒருவர் மீது ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் கட்டி காவல்கள் விட்டு செல்லட்டும் கண்ணி பின்னே பின்னி கொள்ளட்டும் மயில் பாதை என்னோடு இதமோடு ஒருவர் சொல்ல பாடலூர் நாவல்குடியபடி இந்த இடத்திற்கு வந்து மிக நேரம் ஆகிவிட்டது. எந்த ஒரு குரலோசையும் கேட்கவில்லை. சற்று கவனித்துப் பார். ஆளோலம் சோ ஆளோலம் சோ என்ற வள்ளியவள் பாடுவதை பார்க்கும் பொழுது அந்த நிலவுக்கே ஒப்பிடலாம் போல இருக்கிறது. நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி